பற்றர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயராம். என் அன்பு குழந்தையே, உன்னை அழ வைக்கத்தான் இங்கு அதிகம் பேர் இருக்கிறார்கள். உன்னை சிரித்து வைத்து பார்க்க யாருமே இல்லை என்று நீ வேதனையில் இருக்கிறாய். அந்த வேதனைகள் போக்க வேண்டும் என்று நானும் பாடுபட்டு கொண்டு தான் இருக்கிறேன். உன்னை வேதனைப்படுத்தி பார்க்க பல பேர் இருக்கிறார்கள். நீ சிரித்து பார்க்க ஒருவருமே இல்லை என்று நீ வேதனைப்படுகிறாயே. உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்று நீ மறந்து விட்டாயா? உனக்கு காலதாமதமானாலும் நீ கேட்கும் அனைத்தையும் நான் செய்வேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இல்லையா? எதற்காக அழுகிறாய்? ஏன் இந்த கண்ணீர்? அந்த கண்ணீரை துடைக்க கூட உன்னுடன் ஆதரவாக ஆட்கள் யாரும் இல்லை என்று வேதனை கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் வேதனையை கூடிய விரைவில் நான் சேர்த்து வைக்கிறேன். உன் வாழ்க்கையில் அந்த கண்ணீர் வராமல் இந்த இருக்க காரணமாக இருக்கும் நபரை உன்னிடம் நான் அனுப்புகிறேன். என் அன்பு குழந்தையே, உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை நீ உதறி தள்ளிவிடு. உன் கண்ணீரை துடைத்து உன்மேல் பாசமாக இருக்கும் நபர்களை உன் அருகில் வைத்துக்கொள். அதுதான் உன் நிம்மதிக்கும் மனதிற்கும் தேவையான ஒன்று. காசு பணம் மட்டும் இருந்தால் சந்தோஷம் கிடைக்காது. அன்பானவர்கள் நம்மை சுற்றி இருந்தால் மட்டுமே வேதனை என்று சாய ஒரு அன்பான தோள் கிடைத்தாலே நம் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும். அந்த வாழ்க்கையை தான் நான் உனக்கு தரப்போகிறேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை மாறும் காலம் வரப்போகிறது. உனக்கான காலம் கழிய போகிறது. எதையும் நினைத்து வேதனைப்படாதே. உனக்கான அன்பு உன்னிடம் வரப்போகிறது. இப்படியே சொல்லுங்கள் சாயப்பா, எதுவும் நடக்கவில்லையே என்று வேதனை மட்டும் கொள்ளாதே. எதிர்மறையான விஷயங்கள் சீக்கிரம் நடந்து முடிந்துவிடும். ஆனால் நேர்மறையான எண்ணம் நடக்க சற்று கால அவகாசம் தேவைப்படும். ஆனால் அது நடந்துவிட்டால் அது உனக்கு நிலையானதாக இருக்கும். அதனால் தான் இந்த கால தாமதம். நீ அதை நினைத்து வேதனைப்படாதே. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும். உனக்கென இருப்பது உன்னிடம் தானே வரும். எதை நினைத்தும் கலங்காமல் மனதை அமைதிப்படுத்து. உன் மனதை சாந்தப்படுத்து. இப்பொழுதும் உன் துணையின் மனம் மாறி வருகிறது என்று நான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா? உன் துணை இப்பொழுது ஒன்றை எதிர்பார்க்கிறார். அந்த ஒன்றை மட்டும் நீ கொடுத்தால் போதும், அவர் மனம் மாறிவிடும். அந்த ஒன்று என்ன தெரியுமா? நீ உன் துணையிடம் பழைய அன்பை அவரிடம் காட்டினாலே அவர் மனது விரைவில் மாறிவிடும். இதைத்தான் உன் துணை எதிர்பார்க்கிறார். என் மனதில் பழைய எண்ணங்களை பற்றி எந்த வேதனையும் இல்லை. நான் தெளிவாகத்தான் உள்ளேன். உங்கள் மீது அன்பும் பாசமும் இருக்கும் என்ற வார்த்தையை நீ சொல்லிவிட்டாலே முழுமையான மனம் அவர்களுக்கு மாறி உன்னை வந்து அடைந்து விடுவார். இதை மட்டும் நீ செய். அப்பா சொல்லும் வார்த்தையை நீ கேள். கூடிய விரைவில் உன் துணைக்கு மாற்றம் வரப்போகிறது. அதை நான் உருவாக்குகிறேன். நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. நல்லதே நடக்கும். ஓம் சாயராம். நன்றி, வணக்கம்.